தெருநாய்களோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. ஆமா, அதிகமாயிருச்சு. டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெருநாய்கள அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த ஆதரிக்கிறவங்க, எதிர்க்கிறவங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. இன்ஃபாக்ட் அந்த பக்கம் பேசக்கூடியவங்க அந்த சாய்ஸ் ஆஃப் பீப்பிள் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப தப்பா இருந்ததா தான் தோணுச்சு. 2வதா வந்து அவங்க பேசின நிறைய விஷயங்கள போடல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 3வதா இந்த ஷோவோட பிளானே அந்த பக்கம் இருக்கவங்கள ட்ரோல் பண்ற மாரி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் அந்த ஷோவே பண்ணியிருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தெருநாய் வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்ல எதுக்கு இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே முதல்ல வந்து சர்ச்சைக்குரிய விஷயம் தான். இந்த மாதிரி நாய் வேணும் வேணான்ட்டு பைனரியா சண்டை போட்டுக்கிறத விட்டுட்டு அதுக்குள்ள டீடைலா பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. தெருநாய்களோட பிரச்சனை பற்றின அந்த நீயா நானா ஷோ அதை பற்றி எல்லாரும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டாங்க. ரொம்ப லேட்டு தான், பட் ஸ்டில் அதில் எனக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு எபிசோட். தெருநாய்களோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. ஆமாம், அதிகமாயிருச்சு. அங்கங்கே ஒரு சில இடங்களில் தெருநாய்கள் வந்து கொலைக்குது, டிஸ்டர்ப் பண்ணுது. ஆமாம், டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. ரொம்ப ரேராக எங்கேயாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துருது, ஏதோ ஒரு குழந்தைய அட்டாக் பண்ணுறதோ இல்லை பீப்புள் அட்டாக் பண்ணுறது, அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எங்கேயாச்சும் நடந்துட்டு இருக்குது. ஆமாம், நடந்துட்டு இருக்குது. இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணணும். ஆமாம், சால்வ் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த ஷோவுமே அதை நோக்கியான ஒரு டாப்பிக்கில் தான் வச்சிருந்தாங்க. டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெருநாய்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆதரிக்கிறவங்க, எதிர்க்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக அந்த ஷோ அப்படி தான் போச்சா, அந்த டாப்பிக்கை மையப்படுத்தி தான் அந்த டிஸ்கஷன் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு பக்கம் தெருநாய்கள் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க, அவங்க அவங்களோட பாயிண்ட்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தெருநாய்கள் அப்புறப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அதுக்கான வேலிடான ஆர்குமெண்ட் வச்சிருந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த பக்கம் பேசக்கூடியவங்க அந்த சாய்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப தப்பா இருந்ததா தான் தோணுச்சு. ஏன்னா நீங்க எந்த ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த கருத்து சம்பந்தமா பேசக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய கேட்டகரியில் இருப்பாங்க. அந்த கருத்தை ரொம்ப லைட்டாக அப்ரோச் பண்ணி சாஃப்டாக பேசக்கூடியவங்க, இல்லை அதோட நுட்பங்களை ஆராய்ஞ்சு டீட்டெயிலாக பேசக்கூடியவங்க, இல்லைனா அதை வந்து ரொம்ப தடாலடியாக ரொம்ப வீம்பா பேசக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அப்படி எந்த ஒரு ஐடியாலஜிக்கும் எந்த ஒரு ஒப்பீனியனுக்கும் வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஆட்கள் வந்து இருப்பாங்க அதை பற்றி பேசுறதுக்கு. அதில் வந்து பார்த்தோம்னா அந்த ஒப்பீனியனை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்கிட்டு பேசக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ரொம்ப பிளைண்டாக நம்பிக்கிட்டு பேசக்கூடிய அந்த முட்டாள்தனமான கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவங்க, அந்த இஷ்யூவோட டீட்டெயில்ஸே புரியாமல் தான் நினைக்கிறதா சரின்னு பேசக்கூடியவங்க, இந்த மாதிரியான குரூப்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களையா வந்து தேர்ந்தெடுத்து பேச வச்சிருக்க மாதிரி தான் தோணுச்சு. இப்படியான ஒரு ஷோவில் அந்த பக்கம் பேசக்கூடியவங்க யாராக இருக்கணும், என்ன மாதிரி கருத்துக்கள் பேசக்கூடியவங்களா இருக்கணும், எப்படி பேசினா வந்து அது நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான நபர்களாக சூஸ் பண்ணி தான் பேச வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ. நீங்கள் கேட்கலாம், எப்படினாலும் அவங்க கருத்து தானே பேச போகிறாங்க, அவங்க பேசினது ஒன்று மாற்றி ஒன்று கட் பண்ணி போட்டுற போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அந்த டிஆர்பிக்கா அப்பெல்லாம் பேச வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஐடியாலஜி ஒன்று எடுத்துங்களேன். இப்போ திராவிடம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ திராவிடம்ங்கிறது தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், திராவிடத்துக்கு எதிரான விஷயங்கள் தான் எதிர்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. பட் வந்து திராவிடம் சம்பந்தமாக பேசக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் உட்கார வச்சு திராவிடம் பற்றி பேசுகிறவங்களே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டா, எதிரில் இருக்கவங்க ரொம்ப அட்டாக் பண்ணி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க, அதை வந்து முட்டாள்தனமாக பேசக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அதில் எதிரில் இருக்கவங்க அஃபண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்குலாம் வாழ்க்கை கொடுத்து நாங்கள் தாண்டா, அவங்களாம் படிக்க வச்சு நாங்கள் தாண்டா அப்படிங்கிற மாதிரியான முட்டாள்தனமான கருத்துக்களோட பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி திராவிடத்தை நம்புறவங்களே திராவிடத்தை வெறுத்து போகிற அளவுக்கு பேசக்கூடிய ஆட்கள்லாம் ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்களையா கூப்பிட்டு செலக்ட் பண்ணி உட்கார வச்சு அது சம்பந்தமாக பேச வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், திராவிடத்தை ஃபாலோ பண்ணுற நமக்கே அவங்க பேசுகிற கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. எக்ஸாக்டாக அதே விஷயம் தான் இதில் நடந்திருக்கு. ஏன்னா நான் விசாரிச்ச வரைக்குமே நிறைய அனிமல் ரைட் ஆக்டிவிஸ்ட் வந்து என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கே வந்து அந்த ஷோவில் அவங்க சார்பாக பேசினவங்களோட கருத்துக்கள் கூட நிறைய விஷயங்கள் உடன்பாடு இல்லாமல் இருந்திருக்குது. ஏன் இந்த விஷயங்கள்லாம் எப்படி அப்ரோச் பண்ணி பேசுறாங்க, இதில் பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, இன்னும் டீட்டெயிலாக நிறைய பேசியிருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் ரொம்ப தப்பான ஆட்களை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2வதா வந்து அவங்க பேசின நிறைய விஷயங்களை போடல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ஷோல கலந்துக்கிட்டு அந்த நாய்களுக்கு ஆதரவா பேசின எல்லாருமே வீடியோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து நான் பேசின அதை போடல, இதை போடல, நிறைய விஷயங்களை கட் பண்ணிட்டாங்க, தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு இஷ்யூஸை சொல்லிட்டு இருக்காங்க. அதையுமே ஒரு பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம் தான் நினைக்கிறேன். 3வதா இந்த ஷோவோட பிளானே அந்த பக்கம் இருக்கவங்கள ட்ரோல் பண்ற மாதிரி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் அந்த ஷோவே பண்ணியிருக்காங்கன்ற நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம ப்ரோமோலே பார்த்தோம்னா வந்து நாய் மாதிரி குலைக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு தான் அந்த ப்ரோமோ போட்டிருந்தாங்க. எதுக்காக அந்த ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாத விஷயமா தான் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ ஒரு நாய் எப்படி கத்துதுன்னா அதை எப்படி புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கான பதிலாக தான் அது நடந்ததா நம்ம பார்த்தோம். திருநாய் வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்ல எதுக்கு இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே முதல்ல வந்து சர்ச்சைக்குரிய விஷயம் தான். அடுத்து அதை ப்ரோமோல போடுறது மூலமா என்ன பண்ண போறாங்க, இப்படி ஒரு ஃபன்னான ஷோவா இது இருக்க போகுது, இவங்களெல்லாம் ட்ரோல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து முன்னாடியே கிரியேட் பண்ணாங்க ஷோ டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. அப்புறமா பார்த்தோம்னா அந்த ஃபுல் எபிசோட்ல அந்த விஷயமே வரல. அப்படி எபிசோட்லேயே வராத ஒரு விஷயத்தை எதுக்காக ப்ரோமோல போட்டாங்க, இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது வந்து இவங்களோட பிளானே வந்து இந்த ஷோவை இப்படி தான் கொண்டு போகணும், இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால தான் இதை பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அடுத்ததான் இந்த பக்கம் பேசக்கூடிய ஒரு லேடி சொல்லும்போது நாயெல்லாம் வந்து என்னோட குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படி குளோரிஃபை பண்ணாதீங்க, நாய்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான். எந்த விஷயத்தையுமே குளோரிஃபை பண்ணக்கூடாது. ரொம்ப புனிதப்படுத்தி வச்சுட்டோம்னா அதில் இருக்க பிரச்சனைகள் நம்மளால பேசவே முடியாது, அட்ரஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் எதையும் புனிதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸாக்டா அதில் என்ன பிரச்சனை இருக்குது, திருநாய்கள் ஏன் இந்த பீரியட்ல வந்து அதிகமாயிருச்சு, இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ திருநாய்கள் இல்லைல்ல. ஸோ
கொரோனா காலத்துல ப்ராப்பரா வந்து வேக்சின்ஸ் போட முடியல, ஆபரேஷன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தினால நிறைய குட்டி போட்டு நிறைய நாய்கள் அதிகமாயிருச்சு. எண்ணிக்கை அதிகமாயிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த எண்ணிக்கையை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அது வரைக்கும் அதோட அட்டாக்ஸ் அதிகமாயிராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஆக்சுவல் சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல, அதை நோக்கி இந்த ஷோ போனதாவே தெரியல. திரும்ப திரும்ப இந்த பக்கம் இருக்கலாம் நாய்கள்லாம் அப்புறப்படுத்திடணும்னு சொல்றதும், திரும்ப திரும்ப இந்த பக்கம் இருக்கலாம் நாய்கள்லாம் குழந்தைங்க மாதிரி, இல்ல நாய்கள்லாம் பாவம் அவங்களாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதாவும் இருக்குதே தவிர்த்துட்டு அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் அந்த பாயிண்டை நோக்கி இந்த ஆர்குமெண்ட் வந்து கொஞ்சம் கூட நகரவே இல்லை. அது மட்டும் இல்லாம இதுல இன்னும் பேச வேண்டிய இன்னும் சில பிரச்சனைகளுமே இருக்குது. கவர்மெண்ட் வந்து பல கோடிகள் நிதி ஒதுக்கி இருக்குது இந்த நாய்களை கண்ட்ரோல் பண்ணணும், நாய்களை பார்த்துக்கணும். அந்த ஏபிசின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து 20 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறதா ஒரு விஷயம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ஜிஓஸ்க்குமே நிறைய நிதிகள் வந்திருக்குது, ஃபண்ட் வந்திருக்குது. இதையெல்லாம் வந்து எப்படி ப்ராப்பரா செலவு பண்ணியிருக்காங்க, எங்க அந்த பணம்லாம் போச்சு, அந்த திட்டங்களை எந்த அளவுக்கு கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இந்த பர்த் கண்ட்ரோல் ஆயிருந்திருக்குமா ஆயிருந்திருக்காதா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இதை பத்தியெல்லாம் வந்து கொஞ்சம் கூட டிஸ்கஷன் நடந்ததாவே தெரியல. எனக்கு தெரிஞ்சு சமரன் நினைக்கிறேன் அவர் மட்டும் தான் அதை கொஞ்சமா அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அதை பத்தி டீடைலா பேசியிருந்தாரா இல்லையாங்கிறத பத்தி தெரியல. ஏன்னா ஷோல வந்ததை வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு பாயிண்ட் அவர் மட்டும் சொல்லியிருந்தாரு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பர்த் கண்ட்ரோலுக்காக வந்து அந்த டாக்ஸ் வந்து ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஆபரேஷன் பண்ண பார்த்தோம்னா அந்த ஆபரேஷன் பண்ண டாக் வந்து காது லேசா கட் பண்ணிருப்பாங்க. அதோட அந்த இடுப்பு கிட்ட பார்த்தோம்னா ஒரு தையல் போட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுலயுமே ஒரு ஸ்கேம் நடந்திருக்கதா சொல்றாங்க. நிறைய நாய்களுக்கு வந்து ஆபரேஷனே பண்ணாம சும்மா அதை கிழிச்சு மட்டும் விட்டுட்டு காயம் மட்டும் வந்து இந்த தழும்பு வர மாதிரி விட்டுறாங்க. பார்க்கறதுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்கி இருந்திருக்கும். ஆனா பார்த்தோம்னா அந்த நாய்கள் குட்டி போட்டுட்டு இருக்கும். நமக்கு என்னடா ஆபரேஷன் பண்ணிருக்கு நாய் குட்டி போடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ ரொம்ப ரேண்டமா ரொம்ப ரேரா எங்கேயாச்சும் மிஸ் ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். பட் வந்து இது மாதிரி எத்தனை டாக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கவுண்டே கிடையாது. இந்த மாதிரி நாய் வேணும் வேணான்ட்டு பைனரியா சண்டை போட்டுக்கிறது விட்டுட்டு அதுக்குள்ள டீடைலா பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் நுட்பமா டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இந்த இஷ்யூவோட சொல்யூஷன் நோக்கி நம்மளால நகர முடியும். பட் அதை தவிர்த்துட்டு டிஆர்பிக்காக வெறுமனே வந்து ஒரு பக்கம் ஃபன் கண்டென்ட்டாவும் இன்னொரு பக்கம் எமோஷனல் கண்டென்ட்டாவும் மட்டுமே தான் எடுத்து வந்திருக்காங்க. சரி ஓகே, ஒரு டிவி ஷோ அதுக்கு வந்து டிஆர்பி வேணும், என்ன மாதிரி டாபிக் வச்சு போனா அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணா வந்து வியூஸ் வருமோ டிஆர்பி வருமோ அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் அது வந்து சொசைட்டில என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்கணும். நம்ம ஒரு விஷயத்தை வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்னா அது சொசைட்டில நல்ல மாதிரியான இம்பாக்ட்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னா அதை அப்படி ப்ரொஜெக்ட் பண்றது தப்பே கிடையாது. உதாரணத்துக்கு நான் ஒரு நீயா நான் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டேன். அதோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிக்கணும், அதுதான் வந்து எம்பவர்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதுக்கு எதிராக இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் தான் அது. அது வந்து அந்த ஷோ முழுக்க முழுக்க எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பக்கம் இருக்கவங்க வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வேலைக்கு போறவங்களை பார்த்து மாச சம்பளத்துக்கு வேலைக்கு வரவங்களை பார்த்து ரொம்ப இலக்காரமா பேசுறது, நீ வந்து இன்னொருத்தங்க அடிமையா வேலை செய்யற, வேலையை விட்டுட்டு வெளில வந்தால் தான் நம்ம வந்து நிறைய சம்பாதிக்க முடியும், பெரிய ஆள் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் பில்ட் பண்ற மாதிரியான டாக்ல போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து அதில் வந்து எதிரான கருத்துக்கள் தான் முன் வச்சிருந்தோம். ஏன்னா வேலை அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் இருக்காங்கல்ல, அவங்க படிச்சுட்டு முதல் முறையாக வேலைக்கு வர ஒருத்தன் வந்து அப்பதான் ஃபேமிலியை வந்து எந்திரிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வளருவான். அப்படியே ஒரு குடும்பத்தோட எக்கனாமிக்கல் growth அப்படிங்கிறது ஒரு வேலையை நம்பி தான் இருக்குது. ஆனால் இவங்க என்னன்னா வேலைக்கு போறதெல்லாம் வேஸ்ட், எல்லாத்தையும் விட்டுட்டு பிசினஸ் பண்ணணும், விவசாயம் பண்ணணும். இன்ஃபேக்ட் அதில் பேசியிருந்த நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் விட்டு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு மாதிரியான இந்த எலைட் கருத்தாக்கம் இருக்கும்ல, நிறைய பணத்தையும் காசையும் வச்சுக்கிட்டு ஒரு தோட்டத்தையும் தோப்பையும் வச்சுட்டு அங்கே போய் உட்காந்துடணும், கட்டில் போட்டு உட்காரணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த தாட்லேருந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு எதிராக ஒரு வேலை அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலிக்கு என்ன மாதிரியான எம்பவர்மெண்ட்டை கொடுக்குது, அதை விட்டுட்டு ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து போனானா லைஃப் எவ்வளவு நாசமா போகும் அப்படிங்கிற ஆங்கிலேருந்து நாங்கள் எல்லாமே பேசியிருந்தோம். அந்த ஷோவுமே அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த ஷோ பார்க்குற ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பிசினஸுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சானா அதில் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாமல் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதும் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை உருவாக்குறதுக்காக தான் அந்த ஷோ அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயமா இருந்துச்சு. பட் இந்த ஷோ இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திருநாய்கள் மேல வந்து மக்களுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு வெறுப்பு இருக்குது. எல்லாருக்கும் இல்ல, ஒரு சிலருக்கு இருக்குது. அந்த வெறுப்பை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி தான் இது அமைஞ்சிருக்குது. ஏன்னா நாட்டில் இருக்கிற எல்லாருமே திருநாய்களால பாதிக்கப்பட்டு இருக்காங்க, திருநாய்களால அச்சுறுத்தல் காலாயிட்டு இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. எங்கேயோ ரேரா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும். அந்த வகையில் இந்த திருநாய்கள் இஷ்யூ பத்தி எந்தவித ஒப்பீனியனும் இல்லாத ஒருத்தருக்கு கூட திருநாய்கள்லாம் அகற்றிடணும் அப்படிங்கிற ஒரு வெறுப்புங்கிற ஒப்பீனியனை வந்து இந்த ஷோ வந்து கிரியேட் பண்ணிருக்குன்னு தான் சொல்லுவேன். திருநாய்களை கண்டும் காணாம இருந்துட்டு இருந்தவங்க கூட இதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா வந்து நாய்கள்லாம் அடிக்கணும், கொல்லணும், அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் போவாங்க. இதுல இன்னொரு விஷயமே சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ திருநாய்கள் பத்தி பேசணும் அப்படின்னா ரொம்ப ரேண்டமா வந்து தமிழ்நாட்டோட வேற வேற மூலையில் இருக்கிறத வச்சுட்டுலாம் பேசக்கூடியது. இப்போ ஒரு ஏரியாவில் இருக்காங்கன்னா ஒரு ஏரியாக்குமே மாறும். பொதுவாக சிட்டிஸ்ல இருக்க திருநாய்கள் வந்து அதிகமாக எல்லாரையும் குலைக்கிறதோ துரத்துறதோ கிடையாது. ஊர்ல இருக்க நாய்கள் தான் அந்த மாதிரி பண்ணும். ஏன்னா ஊர்ல வந்து ஒரே மாதிரியான மனிதர்கள் தான் இருப்பாங்க, ஒரே மனிதர்கள் தான் இருப்பாங்க. எப்பயாவது தான் புது ஆட்கள் உள்ள வருவாங்க, புது ஆட்களை பார்க்கும்போது குலைக்கும். பட் சிட்டியில் இருக்க நாய்களுக்கு அப்படி கிடையாது. அது டெய்லியுமே புது மனுஷங்கள் தான் பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறனால அது யாரை பார்த்துமே பெரும்பாலும் குலைக்கிறது இல்லை. கொஞ்சம் சிட்டிக்கு வெளியில அவுட்டரா போகும்போது நம்ம தாம்பரம் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போதோ இல்லை இந்த பக்கம் பள்ளிக்கரணை கோயிலம் பக்கம் அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போதோ அங்க வந்து வீடுகள் குறைவா இருக்கு, கொஞ்சம் கிராமப்புற தோட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அங்க இருக்க நாய்கள் அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. அந்த மாதிரி அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் நாய்களால் பாதிக்கப்பட்டதா பேசுற ஒருத்தரையும் இந்த மாதிரி சிட்டில இருந்துகிட்டு எலைட்டா வந்து நாய்களுக்கு சோறு போட்டு கொடுத்த ஒருத்தவங்களையும் ரெண்டு பேரையும் முதல்ல வந்து கான்வர்சேஷன் பண்ண வைக்கிறதே வந்து தப்பான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேர் இருக்க இடங்களும் வேற, அங்க இருக்க நாய்களோட சூழல் வேற, அந்த நாய்கள் ரியாக்ட் பண்ண விதமும் வேற. அப்படிங்கிறப்போ அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. அந்த ஒரு விஷயத்தையுமே கன்சிடர் பண்ணணும். நம்ம ஓவராலா பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் நியா நானா ஷோ வந்து அது எடுத்துக்கிட்ட டாபிக்கை வந்து கொஞ்சம் கூட டச்சே பண்ணாம டிஆர்பிக்காக வெறுமனே வேற வேற விஷயங்களை மட்டும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியனா இருக்கு. ஏன்னா ஷோ மேலேயும் கோபிநாத் மேலேயும் நமக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த ஷோவும் சரி கோபிநாத் அவர்களும் சரி
சரி வந்து சமூகத்தில் பேசப்படாத நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து பேசியிருக்காங்க. அவங்களோட ஸ்டாண்டும் சரி, அவங்க பேசக்கூடிய அந்த விஷயங்களும் சரி, எல்லாமே வந்து வரவேற்கக்கூடிய விஷயங்களா தான் இது வரைக்கும் இருந்திருக்குது. பட் இந்த ஒரு டாப்பிக்கும் சரி, இந்த ஒரு ஷோவும் சரி, சரியான முறையில் போகிறதா தெரியல. அதில் பேசுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருந்தும் அதை அவங்க ரொம்ப வாண்டடாக தவிர்த்துட்டாங்க அப்படிங்கிறதா நமக்கு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு. கோபிநாத் அவர்கள் மேலேயும் சரி, இந்த ஷோ மேலேயும் சரி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற பற்றி தெரியல நமக்கு. பட் ஸ்டில் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க ரீகன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி வெறுமனே டிஆர்பி மட்டும் வேணாம். டிஆர்பிக்காக ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சிருந்திருக்கலாம். பட் ஷோ வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அந்த டாபிக் வந்து நம்ம எல்லா ஏரியாலையுமே அலசி பேசுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஷோஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியன். இந்த இஷ்யூ பற்றியும் இந்த வீடியோ பற்றியும் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க.